மக்களே, இந்த வீடியோவுடைய குரல் "விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்றாற்றும் பசி" அப்படிங்கின்ற இந்த குரலுடைய விளக்கத்தை இந்த வீடியோவுடைய கடைசியில பார்த்துடலாம். இப்போ நம்ம சோசியல் மீடியால பரவலாக ஒரு செய்தியை கேள்விப்பட்டிருப்போம். அதை கேட்டு நம்மளுடைய மனசு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப கடுப்பா இருக்குங்க, சீரியஸா. அதாவது ஆந்திராவில் இருக்கக்கூடிய காக்கிநாடா அப்படிங்கின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஸ்ரீ அக்ரஹாரம் அப்படிங்கின்ற ஒரு கிராமத்துல ஒரு 2 வயசு குழந்தை தோட்டத்தை நோக்கி ஓடுது. அப்படி போன அந்த குழந்தை கிட்டத்தட்ட 13 நாள் ஆச்சுங்க. இப்போ வரைக்கும் காணோம். எல்லாரும் எல்லா கடவுளையும் வேண்டிட்டு இருக்காங்க அந்த குழந்தை திரும்பி கிடைக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த கேஸ் சம்மந்தப்பட்டு ஏகப்பட்ட தடயங்கள், டீட்டெயில்ஸ் அப்படின்ட்டு நிறைய அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. அதை உங்ககிட்ட எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக சொல்லணுமோ அந்த அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன். மனசெல்லாம் அவ்வளோ கஷ்டமா இருக்குங்க. அந்த குழந்தை அந்த சிசிடிவி காட்சியில ஓடக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. பிஞ்சு அழகா ஓடிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் இப்போ வரைக்கும் நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப ரணமளிக்குது. கடவுள் புண்ணியத்துல ஒன்றும் ஆகிருக்கூடாது அந்த குழந்தைக்கு. பட் இப்போ இருக்கக்கூடிய அப்டேட்ஸை ஒன் பை ஒன்னா உங்ககிட்ட சொல்லிடுறேன். வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல். இது உங்க கோகுல் டேக். இது போன்ற கரண்ட் அஃபேர்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கோகுல் டேக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல என்ன நடந்திருக்குன்றத திருப்பியும் நான் ஒன்ஸ் ரீவைண்ட் பண்ணிடுறேன். ஆல்மோஸ்ட் நீங்க இந்த டீட்டெயில்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் தெரியாதவங்களுக்காக திருப்பியும் நான் ஒன்ஸ் ரீவைண்ட் பண்ணிடுறேன். அதாவது நம்மளுடைய பக்கத்து மாநிலமான ஆந்திர பிரதேஷ் இருக்குங்க இல்லையா, அங்க இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட், காக்கிநாடா டிஸ்ட்ரிக்ட்ல ஸ்ரீ அக்ரஹாரம் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குங்க. அந்த கிராமத்துல கிட்டத்தட்ட ஒரு 40 ஏக்கர் பரப்பளவில் இந்த பாமாயில் பிளான்ட்ஸ் என்பது இருக்கு. மிகப்பெரிய பாமாயில் தோட்டம் என்பது இருக்கு. அந்த தோட்டத்துக்கு நடுவில் ஒரு வீடு என்பது இருக்கு. அந்த வீட்டில் 4 பேர் வசிச்சுட்டு வராங்க. ஒரு அம்மா, ஒரு அப்பா, 2 பெண் குழந்தைங்க அப்படின்ட்டு வசிச்சுட்டு வராங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு ஸோ மூத்த மகளான ஜானவி அப்படிங்கிற ஞானேஸ்வரி அப்படிங்கிற 2 வயசு குழந்தை என்ன பண்ணியிருக்குன்னா, அவங்களுடைய அப்பா அங்கே இருக்கக்கூடிய பாமாயில் பிளான்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த தோட்ட பராமரிப்பு பணிக்காக வெளியே போயிருக்காரு. அப்போ அந்த குழந்தை அவங்க அப்பா பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கு. அப்பா அந்த குழந்தைய, ஸோ ஜான்வி அவர்களுடைய அப்பா கணேஷ் அப்படிங்கிறவர் அந்த குழந்தைய தூக்கிட்டு வீட்டில் காம்பவுண்டுக்குள்ளே விட்டுட்டு அவங்களுடைய அம்மா கிட்ட சொல்லிட்டு போயிருப்பார் வேணுமோ, பவானி அவர்கள்கிட்ட. ஸோ பவானி அந்த டைமில் அவங்களுடைய குழந்தைக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க, பால் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, குழந்தை வெளியே தான் விளையாடுது, ஸோ நம்ம குழந்தைக்கு ஃபீட் பண்ணுவோம் அப்படின்ட்டு அந்த குழந்தைய 2 வயசு குழந்தையோடைய அம்மா சின்ன குழந்தைய வச்சுட்டு வீட்டுக்குள்ளே இருக்காங்க. ஸோ அவங்களுடைய அப்பா திருப்பியும் தோட்ட பராமரிப்பு பணிகளுக்காக திருப்பியும் போயிடுறாரு. அந்த குழந்தை அந்த காம்பவுண்டை விட்டு வெளியே வருதுங்க. வெளியே அவங்களுடைய அப்பா பின்னாடியே ஓடக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடியுது. ஆனால் அப்பா எங்கேயோ போயிட்டாரு. சிசிடிவி காட்சிகள் பார்க்க முடியுது, எங்கேயோ போயிட்டாரு. அந்த குழந்தை பின்னாடியே ஓடுது. அந்த குழந்தை பின்னாடியே ஒரு நாய் என்பது ஓடி இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலங்க. கிட்டத்தட்ட 13 நாட்கள் என்பது ஆகியிருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் போலீஸ் ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணி பார்த்துட்டாங்க, அந்த குழந்தைய எப்படியாச்சும் மீட்டணும் அப்படின்ட்டு. ஏன்னா சென்சேஷனல் நியூஸ் ஆயிடுச்சு. ஸோ ஹை ப்ரொஃபைல் கேஸ் ஆயிடுச்சு. அந்த குழந்தைய மீட்டே ஆகணும் அப்படின்ட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இப்போ ரொம்ப துரிதமாக செயல்பட்டு வேலை செஞ்சுட்டு வராங்க. ஆனால் குழந்தை இப்போ வரைக்கும் கிடைக்கலங்க. 13 நாட்கள் என்பது ஆயிடுச்சு. இதில் ஒரு அதிர்ச்சி அளிக்கும் செய்தி என்னன்னு பார்க்கும்போது, அந்த குழந்தை கூட ஒரு நாய் ஒன்று போச்சு பார்த்தீங்களா, அது திருப்பியும் வந்துடுச்சு. அந்த நாய் வினோதமாக செயல்பட ஆரம்பிச்சிருச்சுங்க. வாயெல்லாம் நுர தள்ளி ஒரு மாதிரியா இருக்கு. நாய் நடந்துக்கிற விதமே சரியில்லை. அதோடைய கழுத்துல ஜிபிஎஸ் எல்லாம் கட்டி பார்த்தாங்க போலீஸ். அந்த நாய் திருப்பியும் குழந்தைகிட்ட போவோம், கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ நாயை இப்படியெல்லாம் பண்ணி பார்த்தாங்க. பட் அந்த நாய் கடைசியில் இறந்து போச்சுங்க. ஸோ ஒரு கூண்டு அமைச்சு அந்த கூண்டுக்குள்ளே நாயை போட்டுட்டாங்க, ஒரு மாதிரி வினோதமாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அந்த கூண்டுக்குள்ளேயே அது இறந்து போச்சு. அதோடைய பாடியை இப்போ பிரேத பரிசோதனைக்காக போலீஸ் அனுப்பியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்காக தான் இப்போ எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்ன வரப்போகுது அப்படிங்கிற அந்த தகவலுக்காக தான் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலையில இப்போ ரீசெண்டாக சில சம்பவங்கள் என்பது நடந்திருக்கு. அந்த குழந்தையோடைய அம்மா ரொம்ப மீளாத ஒரு துயரில் இருக்காங்க. ஸோ அப்யூஸாக ஒரு குழந்தை காணாமல் போச்சுன்னா பேரண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க, நான் ஒன்றும் சொல்லி உங்களுக்கு தெரிய வைக்க வேணாம். அவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க. நிறைய ரிலேட்டிவ்ஸ் அவங்களுடைய அம்மாவை பார்த்து ரொம்ப கதறி அழுகுறாங்க. அந்த சமயத்தில் ஒரு பைத்தியக்காரன் போயிட்டு அந்த அம்மா எவ்வளோ கஷ்டத்தில் இருப்பாங்க, இவன் போயிட்டு என்ன பேசணும், ஆறுதலாக 4 விஷயத்த பேசுறா கூட தப்பு இல்லைங்க. அதெல்லாம் பேசுறேன்னு சொல்லி இந்த மாதிரியான கேவலமான விஷயத்த பேசி வச்சுக்கான் தெரியுமா. சும்மா அழுதுகிட்டு இருக்காத, சும்மா அழுது ஒப்பாரி வச்சு ஊரை கூட்டிக்கிட்டு இருக்காத. அதான் குழந்தை செத்து போச்சுல, காணாம போச்சுல, ஸோ விட்டுட்டு வேற வேலையை பார்ப்பியா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரியா பேசியிருக்கான் அங்க இருக்கக்கூடிய ஒரு நபர். ஸோ இதை கேட்டு அவங்களுடைய அம்மா எந்த அளவுக்கு மனசு உடஞ்சு போயிருக்காங்க தெரியுமா. ஸோ அவங்க எழுந்து, என்ன எங்க வீட்டாண்ட இவ்வளவு தைரியமா பேசிட்டு இருக்கேன், என் குழந்தை கிடைக்கும். ஸோ வேற யாரோ என் குழந்தைய தூக்கிட்டு போயிருக்காங்க, குழந்தை தனியா வந்திருக்கு, ஸோ திருப்பி அவங்களுடைய அம்மா அப்பா கிட்ட கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுத்துருவாங்க. ஸோ நீ இந்த மாதிரிலாம் பேசாத அப்படின்ட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பேசியிருக்காங்க. இது போன்ற பைத்தியக்காரங்களுக்கு என்ன தெரியுமா இந்த இடத்துல சொல்லிக்கிறது, அவங்களே ரொம்ப கஷ்டமா இருப்பாங்க. உங்களால முடிஞ்ச 4 நல்ல வார்த்தை சொல்ல முடியல, ஸோ மூடிக்கிட்டு கம்முன்னு இருக்கணும். ஸோ
ஸோ அதை தான் இந்த இடத்துல வந்து பதிவு பண்ண முடியுது. அந்த வீடியோ இப்போ இணையத்தில் வந்து வைரல் ஆகிட்டு இருக்குங்க சோசியல் மீடியாவில். ஸோ அது போன்ற நபர்களை வந்து போலீஸ் வேண்மென்ட்டு விசாரணை பண்ணணும் அப்படின்ட்டு கூப்பிட்டு போகணும். பைத்தியக்காரனுங்க பேச தெரியாமல் எதனா ஒன்று பேசிக்கிட்டு. ஸோ இப்போது அங்கே காக்கிநாடாவில் இருக்கக்கூடிய எஸ்பி பிந்து மாதவ் அப்படிங்கிற ஒரு எஸ்பி வந்து அந்த குழந்தையோடைய பெற்றோரை வந்து நேரில் பார்த்து இப்போ அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் குழந்தைய வந்து எப்படியாச்சும் மீட்டு தந்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் அதில் ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா, குழந்தைய வந்து உங்களுக்கு மீட்டு தந்துருவோம்னு சொன்னது வந்து அலைவா இல்லைங்க. குழந்தைய வந்து நாங்கள் பார்த்து தந்துருவோம் அப்படின்ற ஒரு பாணியில் அவர் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு நிறைய கேஸ் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ராக்ரஸ்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு, மற்றும் அந்த குழந்தை வந்து லாஸ்ட்டாக ஓடிச்சு பார்த்தீங்களா, அந்த சிசிடிவி முன்னாடி அந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டு குழந்தையோட ட்ரேசஸ் ஏதாச்சும் கிடைக்குதா அப்படின்ட்டு மேற்பார்வையிட்டு இருக்காரு. ஸோ ஒரு எஸ்பி இல்லையா, அவருடைய புரோட்டோகால் படி அவர் வந்து நடந்துகிட்டு இருக்காரு. ஸோ குழந்தை சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து வகையான அந்த நடவடிக்கைகளை வந்து இப்போ வந்து துரிதமாக்கியிருக்காரு. அவர் இப்போ சில விஷயங்களை வந்து பேசியிருக்காருங்க. குழந்தைய வந்து காப்பாற்றுறதுக்கு அனைத்து வகையான பாசிபிலிட்டிஸை வந்து நாங்கள் வந்து பண்ணுவோம். இது போன்ற ஒரு சமயத்தில் ஒரு சில பைத்தியங்க இந்த வியூஸ்க்காக இல்லாத சில தகவல்களை வந்து அப்படியே பரப்புவானுங்க. எமோஷனை வந்து அப்படியே பயங்கரமாக கடத்துறோம் அப்படின்ட்டு இல்லாத பொய்களை அடுக்கி அந்த ஒரு கேவலமான வேலையை வந்து பார்ப்பானுங்க. அதுக்கு போலீஸ் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தப்பா தகவல்களை வந்து பரப்பாதீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அந்த குழந்தைக்கு பாலியல் துன்புறுத்தல் இது போன்ற பிரச்சனையெல்லாம் எதுவும் நடக்கலை. பட் ஒரு சிலர் வந்து இவ்வாறான தகவல்களை வந்து பரப்பிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அது போன்றெல்லாம் பரப்பாதீங்க. அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து எவ்வளோ பாவம். ஸோ அவங்க அதை நினச்சி எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. நினச்சி பாருங்க, நம்ம பிள்ளைக்கு அந்த மாதிரி நடந்திருக்கும் அப்படின்ட்டு வேற யாராச்சும் சொன்னாங்கன்னா அது எவ்வளோ மனசுக்கு கஷ்டப்படும். ஏன் இந்த மாதிரி ஒரு சிலர் வந்து கேவலமான செயல்களை வந்து செய்கிறாங்கன்றது சுத்தமாக தெரிய மாட்டேங்குது. அவர் போலீஸ் சொல்கிறாரு, எஸ்பி சொல்கிறாரு, டாகுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்காக தான் வெயிட்டிங். ஏன்னா அந்த டாக் வந்து ரொம்ப வேடாக பண்ணி அது வந்து இறந்து போச்சு இல்லையா. ஸோ அதனால அந்த டாக் வந்து எதனா அனிமல்ஸ் தாக்கியிருக்குமா, பாம்பு கடிச்சிருக்குமா, என்ன கதை, குழந்தை கூட லாஸ்ட்டாக அந்த டாக் தான் போச்சு. அப்போ அதோடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துச்சுனாவே ஆல்மோஸ்ட் கூட இருக்கக்கூடிய குழந்தைக்கு என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற ஆன்சர் கிடைச்சிடும் அப்படின்றதுக்காக இப்போ எல்லாருமே அந்த டாகுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆந்திராவில் இருக்கக்கூடிய டெபுட்டி சிஎம் பவன் கல்யாண் அவர்கள் வந்து இந்த கேஸ் சம்மந்தப்பட்டு ஏகப்பட்ட டீட்டெயில்ஸை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. நிறைய டைரக்ஷன் எடுத்துட்டு இருக்காரு. இப்படி பண்ணுங்க, இப்படி செய்யுங்க அப்படின்ட்டு நிறைய டைரக்ஷன் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ இது சம்மந்தப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் வந்து சிசிடிவியை அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவிஸை வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மொபைல் ஃபோன் ரெக்கார்ட்ஸ் சம்மந்தப்பட்டு அவங்க வந்து ஆய்வுகளை பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய டவர் டம்பர்ஸில் வந்து ஏதாச்சும் ட்ரேசஸ் இருக்கா, அந்த பகுதியில் யாராச்சும் இந்த குழந்தைய வந்து ஆக்சஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற விஷயங்களை வந்து பார்ப்பதற்கு டவர்ஸை வேறு ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டவர்ஸை வேறு அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து போலீஸ் வந்து பல்வேறு விஷயங்களை வந்து பேசியிருக்காங்க. இந்த குழந்தை சம்மந்தப்பட்டு கடத்தல் சம்மந்தம் ஏதாச்சும் இதில் வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கான்னு பார்க்கும்போது அதற்கேற்ப ஆதாரங்கள் எதுவுமே கிடையாது. பட் இதை வந்து செக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஒருவேளை இந்த குழந்தைய வந்து வேற யாராச்சும் தூக்கிட்டு போயிருக்காங்களா, தனியாக இருக்குது குழந்தை, நம்ம வந்து தூக்கிட்டு போவோம் அப்படின்ற மாதிரி வேற யாராச்சும் வந்து தூக்கிட்டு போயிருக்கலாம். இல்லை ஒரு சிலர் வந்து இந்த குழந்தையை கடத்தக்கூடிய நபர்கள் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க சிலர் குழந்தைய தூக்கிட்டு போவாங்க இல்லையா, அவங்க எதற்காக தூக்கிட்டு போவாங்க, அப்படி ஒரு கோணத்திலையும் போலீஸ் வந்து இதை வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து குட்டியூண்டு குழந்தை, 2 வயசு குழந்தைன்னா அது எம்மா துண்டுగా இருக்கும். அம்மா துண்டு குழந்தைய வந்து ஏதாச்சும் அனிமல் வந்து கவ்விக்கிட்டு போயிட்டு இருக்குமா அப்படிங்கிற ஒரு பாணியிலையும் அவங்களுடைய அந்த பார்வை என்பது இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த குழந்தையை தேடுதல் பணியில் கிட்டத்தட்ட நிறைய அடிஷ்னல் ட்ரோன்ஸு, அதுக்கப்புறம் நிறைய என்டிஆர்எஃப் டீமு, எஸ்டிஆர்எஃப் டீமு, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்ட்டு சல்லடை போட்டு தேடிட்டு இருக்காங்க. இப்போ இந்த குழந்தை சம்மந்தப்பட்டு ஸோ அந்த பாமாயில் தோட்டம் ஃபுல்லாக தேடிட்டு இருக்காங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய காடு முழுவதும் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து அங்கே இருக்கக்கூடிய டெபுட்டி சிஎம் பவன் கல்யாண் அவர்கள் வந்து போலீஸ் கிட்ட டைரெக்டாக அவர் வந்து ஃபோன் காலில் வந்து பேசியிருக்காராமா. ஸோ நிறைய டீம், அதாவது அடிஷ்னல் என்டிஆர்எஃப் டீமு, அப்புறம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு, இந்த வைல்டு லைஃப் சார்ந்து காட்டுக்குள்ளே வாழ்வாங்க இல்லையா, அது போன்ற நபர்கள், காட்டோடைய நிறைய விஷயங்களை வந்து கரைச்சி குடிச்சிருப்பாங்க, அது போன்ற நபர்களை வந்து கூப்பிடுங்க. ஸோ குழந்தைக்கு வந்து கிடைச்சாகணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்காராம் டெபுட்டி சிஎம் பவன் கல்யாண் அவர்கள். ஸோ அதனால் பல ஸ்பெஷல் டீம்ஸை வந்து வர வச்சிருக்காங்க. ஃபுல்லாக இப்போ வந்து சல்லடை போட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த பாமாயில் தோட்டத்தில் இருக்கக்கூடிய குன்றுகள், கிணறுகள், காடுகள், ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஏரிகள் அப்படின்ட்டு எல்லா இடத்துலையும் இப்போ வந்து சல்லடை சலிச்சு இப்போ வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம எல்லாரும் வேண்டிக்கக்கூடிய அந்த விஷயங்கள் தான், இந்த குழந்தைக்கு வந்து ஒன்றும் ஆகியிருக்கக்கூடாது, வேற யாராச்சும் தூக்கிட்டு போயிட்டு ஸோ இப்போ வந்து போலீஸ்கிட்ட வந்து கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நம்ம எல்லாருக்குள்ளேயும் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அது உண்மையாகணுமே. ஸோ அதுதான் இந்த இடத்துல வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ அதை தாண்டி குழந்தைக்கு வந்து வேற எதுவும் நடந்திருக்கக்கூடாது கடவுளே அப்படிங்கிற மாதிரி தான் மனம் இந்த இடத்துல வந்து ஏங்குது, பதறுதுங்க. இந்த இடத்துல நம்ம வந்து விடாமல் நம்மளுடைய கடவுளை வந்து பிரார்த்திப்போம். அந்த குழந்தைக்கு வந்து ஒன்றும் நடந்திருக்கக்கூடாது. ஸோ ஹோப் லாஸ் பண்ணக்கூடாதுல்ல.
ஸோ பாசிட்டிவாக இருப்போம், பாசிட்டிவாக யோசிப்போம். அந்த குழந்தைக்கு வந்து ஒன்றும் நடந்துடக்கூடாது, அது வந்து திரும்பி வந்துடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நம்ம வந்து நம்மளுடைய கடவுளை வந்து வேண்டிப்போம். ஸோ மனசுக்கு கஷ்டமாக இருக்குங்க. அந்த சிசிடிவி காட்சிகளை வந்து பார்க்கும்போது அழகாக அந்த பிஞ்சு கால்கள் வந்து ஓட தெரியாமல் ஓடக்கூடிய அந்த கால்களை வந்து பார்க்கும்போது குழந்தை இல்லையா, உண்மையாகவே கஷ்டமாக இருக்குது. எனிவே நண்பர்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள். நான் முதல்ல ஒரு திருக்குறள் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த குறளுடைய விளக்கத்தை இப்போ உங்ககிட்ட சொல்லிடுறேன். அதாவது, மழை பொழியாமல் பொய்ப்படுமானால் கடல் சூழ்ந்த அகன்ற உலகமாக இருந்தும் பசி உள்ளே நிலைத்து நின்று உயிர்களை வருத்தும் அப்படிங்கின்ற விளக்கம் தான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, முதல்ல ஒரு குறள். அந்த குறளுக்கான விளக்கம். நான் வந்து உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். இது போன்ற கரண்ட் அஃபேர்லாம் நீங்கள் தெரிஞ்சிடணும்னா கோகுல் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் நண்பர்களே.